Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமச்சி 11th Physics Unit 1 Nature of Physical World and Measurement lessonல Applications of Dimensional Analysis and then அதோட first part example 1.12 and 1.13 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து Classification of Dimensions. Dimensions-ஐ வந்து இப்போது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸ், அதில் வந்து டைமென்ஷன் வேரியபிள்ஸ் அண்ட் தென் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ்லேயும் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் அண்ட் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ் அப்படின்னாலே ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட வேல்யூ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுன்னா அதை தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சில வேரியபிள்ஸ்க்கு டைமென்ஷன் இருக்குது, சில வேரியபிள்ஸ்க்கு டைமென்ஷன் கிடையாது, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லென்த், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இதுக்கெல்லாம் உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் டைமென்ஷனல் வேரியபிள்ஸாக இருக்கும். இன்னும் ஒரு சில இது வந்து டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்ட்ரெயின், இந்த மாதிரி டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு யூனிட் கிடையாது, ஏன்னா இது ரேஷியோஸ் ஆஃப் த ஸ்பீட். அதே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாதிரியே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்ட்ரெயின் எல்லாமே வந்து ஒரே மாதிரி குவான்டிட்டிஸோட ரேஷியோஸாக இருக்கிறதுனால அதோட யூனிட்ஸ் வந்து கேன்சல் அவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டிஸ்க்கு யூனிட்ஸும் கிடையாது, டைமென்ஷன்ஸும் கிடையாது, ஆனால் அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிளாக இருக்கும். அடுத்தது பார்க்க போகிறது டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். இந்த டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. லைக் பிளங்க்ஸ் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கெல்லாம் யூனிட்ஸ் இருக்குது, ஆனால் வேல்யூஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் இது டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பியூர் நம்பர் அல்லது பையோட வேல்யூ என்ன 3.14 அல்லது 22/7 அல்லது எக்ஸ்போனென்ஷியல் பவரில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணும்பொழுதும் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எதுக்குமே உங்களுக்கு டைமென்ஷன் கிடையாது. அதனால் பை, இ அண்ட் பியூர் நம்பர்ஸ் அதெல்லாம் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். இதில் 3 அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்லேருந்து எப்படி அனதர் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது, அதுதான். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் எஸ்ஐ சிஸ்டம் ஆர் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் டு அனதர். இப்போ எஸ்ஐயில் இது கொடுத்ததை சிஜிஎஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும், அல்லது சிஜிஎஸில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி எஸ்ஐக்கு கன்வெர்ட் பண்ணணும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா n வித்தின் த பிராக்கெட்ஸ், இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்குல்லையா, அந்த மாதிரி பிராக்கெட்ஸ் u is equal to constant. ஸோ என்னங்கிறது உங்களுக்கு நியூமரிக்கல் வேல்யூ, யூங்கிறது அதோட கரஸ்பாண்டிங் யூனிட்டாக இருக்கும், அந்த பர்டிகுலர் ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட். ஸோ n1 u1 is equal to n2 u2. ஏன்னா இது ஒரு சிஸ்டம், இது வந்து another சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் தான். ஓகே, இப்போ இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த யூனிட்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமென்ஷனாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அது எப்படிங்கிறத பார்க்கலாம். So n1 within the brackets m1 power a, l1 power b, t1 power c. ஏன்னா இந்த 3 பேசிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டி வச்சு தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஆல்மோஸ்ட் எல்லா டைமென்ஷன்ஸுக்குமே. ஸோ இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு n2 டைம்ஸ் m2 பவர் a, l2 பவர் b, t2 பவர் c. இந்த abcங்கிறது mltயோட டைமென்ஷன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இதை பேஸ் பண்ணி கன்வர்ஷன் பார்க்கலாம். Convert 76 cm of mercury pressure into Newton meter power -2 using the method of dimensions. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு height of the mercury column கொடுத்துருக்காங்க. இது வந்து சிஜிஎஸில் இருக்குது. இதை வந்து இதோட ப்ரெஷரை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. யூஸிங் த ஃபார்முலா P is equal to H/ρg யூஸ் பண்ணி ப்ரெஷரை கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் தென் இந்த சிஜிஎஸ் யூனிட்லேருந்து எஸ்ஐ சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ணுறது எப்படி, அதை தான் பார்க்க போகிறோம். இப்போது இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி அரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன? ப்ரெஷர் P is equal to force per unit area. கரெக்டாக? ஸோ ஃபோர்ஸோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் டிவைடட் பை ஏரியா. ஸோ மாஸோட டைமென்ஷன் என்ன? m. ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் வந்து உங்களுக்கு வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஸோ l t பவர் -2. முன்னாடியே நம்ம அரைவ் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோஸ் வேணாலும் பார்த்துக்கோங்க. டைமென்ஷன் ஃபார்முலா ஃபுல்லாக அந்த டேபுலேஷன் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லும் கேன்சல் ஆகும் பொழுது உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன வரும்? m பவர் 1 l பவர் -1. ஏன்னா இந்த பவர் 1 வந்து மேலே வரும்போது l பவர் -1, t பவர் -2 தான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ப்ரெஷர். இப்போ நம்ம இப்படியே வச்சுக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஹைட் ஆஃப் த மெர்க்யூரி காலம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு? 76 சென்டிமீட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்ன? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு H/ρg. Okay, H வந்து 76 centimeter
உங்களுக்கு density of the mercury 13.6 gram centimeter power minus 3. ஏன்னா density வந்து mass by volume multiplied by gravity in terms of CGSல எழுதணும். நார்மலாக வந்து 9.8 SI யூனிட்ல மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 தான் உங்களுக்கு யூனிட் ஃபார் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. இதை வந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது மல்டிப்ளைட் பை 100 பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா 100 சென்டிமீட்டர்ஸ் மேக் 1 மீட்டர். ஸோ 9800 வரும். ஒரு டெசிமல் தள்ளி வைக்கும்பொழுது 980 சென்டிமீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 வரும். இதை மல்டிப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1012928 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன, இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஜிஎஸ் இருக்குது, அதனால இது P1 அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஏன்னா P2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட யூனிட் என்ன வரும்? டைன் வரும். ஏன்னா சிஜிஎஸ்ல டைன் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 2. இதுதான் உங்களுக்கு P1ஓட ப்ரெஷர். இப்போ நம்ம இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த டைமென்ஷனை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக எப்படி எழுதணும்? ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிலேருந்து இன்னொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் கன்வெர்ட் பண்ணும்பொழுது N1U1 is equal to N2U2. இதுதான் பேஸ் ஃபார்முலா. இந்த இடத்துல என்ன வரும்? ப்ரெஷர். இந்த இடத்துல P1, இந்த இடத்துல P2 வரும். ஸோ யூனிட் ஃபார் த டைமென்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் MLT தான். ஸோ அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? M1 பவர் A, L1 பவர் B, T1 பவர் Cன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல M2 பவர் A, L2 பவர் B, T2 பவர் C. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த P2 இங்கே வச்சுட்டு மற்ற டேர்ம்ஸ்லாம் இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போது M1 by M2 to the power A into L1 by L2 to the power B into T1 by T2 to the power Cன்னு வருது. ஸோ 1012928. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா எம்மோட வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஜிஎஸ் வந்து M1ஓட வேல்யூ வந்து 1 கிராமாக இருக்கும். SI யூனிட்டில் 1 கிலோகிராமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த பவர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். L1 வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டராக இருக்கும். SI யூனிட்டில் 1 மீட்டர் தான் உங்களுக்கு பேஸ் யூனிட். அண்ட் தென் T1 and T2. ஸோ சிஜிஎஸ்ல வந்து T1 வந்து 1 செகண்ட், T2வும் 1 செகண்ட். இப்போது இந்த MLTயை வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரெஷர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? டைமென்ஷனல் ஃபார்முலா அதோட ஈக்குவேட் பண்ணலாம். ப்ரெஷரோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? M L பவர் மைனஸ் 1 T பவர் மைனஸ் 2. ஓகே, இப்போ இதோட ஈக்குவேட் பண்ணலாம் அதோட பவர்ஸை. ஸோ இந்த M வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த M ஈக்குவேட் பண்ணும்போது அதோட பவர் பார்த்தீங்கன்னா M பவர் 1 இருக்குது. ஸோ ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதில் வந்து என்ன வரும்? அப்போ -1, சிக்கு பதிலாக -2. அடுத்த ஸ்டெப்பில் வந்து 1012928 multiplied by இந்த கிராம் சென்டிமீட்டர் செகண்ட்ஸ் எல்லாத்தையும் SI யூனிட் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஹவு மெனி கிராம்ஸ் மேக் 1 கிலோகிராம் அப்படின்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 10 பவர் -3 கிலோகிராம் டிவைடட் பை 1 kg to the power 1. அதே மாதிரி சென்டிமீட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது 10 பவர் -2 மீட்டர் by 1 meter to the power -1. இந்த 1 second cancel ஆகிடும். ஸோ 1 to the power -2 வரும். ஸோ 1012928 multiplied by 10 power -3 to the power 1 வரும். 10 power -3 kg cancel ஆகிடும், மீட்டர் cancel ஆகிடும். multiplied by 10 power -2 to the power -1 ஆகும். -2 into -1 10 power 2 ஆகிடும். ஓகே, ஸோ 1 வந்து 1 to the power -2 is 1 தான். and then ஸோ இங்கே என்ன வரும்? இதை ரிசால்வ் பண்ணால் உங்களுக்கு 10 பவர் -3 to 10 power 2 வந்து 10 பவர் -1 வரும். இந்த 10 பவர் -1 கீழே வரும்போது என்னாகும்? 1012928 வரும். கரெக்டாக டிவைடட் பை 10 பண்ணும்பொழுது இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதலாம். ஸோ எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி வைக்கலாம்னா 5 டிஜிட்ஸ் தள்ளி வைக்கலாம். 1 2 3 4 5. ஸோ 1.01 into 10 to the power 5. இதோட யூனிட் என்ன? SI யூனிட்ஸில் நியூட்டன் மீட்டர் பவர் -2. So this is the value for pressure in terms of SI system. So P1 ஓட value வந்து in terms of P2 நம்ம express பண்ணிக்கோம். System of units மாறி வருது.
So 1.01 into 10 power 5 Newton meter power minus 2 the P2. Example 1.13 பார்க்கலாம். If the value of universal gravitational constant in SI is 6.6 into 10 power minus 11 Newton meter square kg power minus 2, then find its value in CGS. Universal gravitational constant G ஓட வேல்யூ வந்து in SI system கொடுத்திருக்காங்க. இதை வந்து CGS க்கு இந்த யூனிட்ஸை கன்வெர்ட் பண்ணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜியை வந்து ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் ஈக்குவேஷன் வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி m1 m2 divided by d square. இதுதான் பேஸ் ஃபார்முலா. இப்போ இதை வந்து in terms of g அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ g is equal to f into d square divided by இந்த m1 m2 கீழே வந்துடும். இப்போ f ஓட எக்ஸ்பிரஷன் எழுதலாம். f வந்து மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் மல்டிப்ளைட் பை d ஸ்கொயர், m1 m2 வந்து m ஸ்கொயர் ஆகிடும். இப்போ இந்த எம்மையும் கீழே இருக்கிற எம்மையும் கேன்சல் அவுட் பண்ணலாம். அப்போ இதோட டைமென்ஷன்ஸ் ஒன்றா எழுதலாம். ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் வந்து l t பவர் மைனஸ் 2 வரும். அண்ட் தென் d ஸ்கொயரோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து l ஸ்கொயர் வந்துடும் d ஸ்கொயர். அண்ட் தென் m மட்டும் தான் இருக்குது. ஸோ அதோட டைமென்ஷன் வந்து கேபிட்டல் m. இப்போ இந்த கேபிட்டல் m நியூமரேட்டருக்கு வரும்பொழுது என்ன ஆகும்? டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் universal gravitation constant வந்து m power minus 1, இந்த l square வந்து l power 3 into t power minus 2. இதுதான் dimensional formula for universal gravitational constant. இப்போ வந்து இதை வந்து one system of units to another system வந்து எப்படி எழுதுறதுன்னா அதோட பேஸ் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். n1 u1 is equal to n2 u2. இந்த இடத்துல என்னது? g ஓட வேல்யூ தான். ஸோ g1 u1 கருது in terms of mlt எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ m1 பவர் a l1 பவர் b t1 பவர் c இன்டூ இந்த இடத்துல n2க்கு பதில் g2, இங்கே வந்து m2 l2 t2 வரும் டு த பவர் a b cன்னு வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு g2 தான் தேவை. ஸோ இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா g2 is equal to g1 times m1 power a l1 power b t1 power c divided by உங்களுக்கு இந்த mlt வரும். ஸோ m2 power a l2 power b t2 power cன்னு வரும். ஸோ g2 is equal to g1 times இந்த mlt எல்லாம் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ m1 by m2 to the power a multiplied by l1 by l2 to the power b multiplied by t1 by t2 to the power c. ஓகே, இப்போ இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவோட நம்ம கம்பேர் பண்ணி அதோட வேல்யூஸ் என்னன்னு எழுதிக்கலாம். g1 இந்த m1 வேல்யூஸ் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். a என்ன வரும்? m to the power minus 1, அப்போ a வந்து -1 வரும். அதே மாதிரி l வேல்யூ கம்பேர் பண்ணும்போது b is equal to 3 வரும். அண்ட் தென் t ஓட வேல்யூஸ் கம்பேர் பண்ணும்போது c ஓட வேல்யூ வந்து -2 வரும். இப்போ இந்த m1 and m2 in terms of SI and CGSல எழுதிக்கலாம். m1 கருது இந்த இடத்துல SI system of units. ஸோ அப்போ என்ன வரும்? 1 kg divided by 1 gram into L1 என்னது? in terms of SI உங்களுக்கு 1 meter divided by 1 centimeter. இந்த இடத்துல 1 second by 1 second வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மேலே எக்ஸ்பிரஸ் பண்ணோம் இல்லையா m1 m2 in terms of SI and CGS, அதை வந்து நம்ம வந்து SI யூனிட் CGSக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ g1 ஓட வேல்யூ என்னது? இட் இஸ் 6.6 into 10 power minus 11. இங்கே வந்து CGS தான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ அதனால கீழே 1 கிராம் அப்படியே இருக்கும். 1 கிலோகிராமை கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணும்பொழுது என்ன வரும்? இட் இஸ் 10 power 3 gram to the power minus 1 divided by 1 centimeter. 1 meterங்கிறது it is 10 power 2 centimeter to the power 2. 1 second cancel ஆகிட்டு 1 to the power minus 2 வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 6.6 into 10 power minus 11, 10 power 3 to the power கிராம் கேன்சல் ஆகிடும், சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடும். 10 power 3 to the power minus 1 என்ன வரும்? multiplied by 10 power minus 3. இந்த 10 power 2 to the power உங்களுக்கு என்ன வரும்? 3 வரும். ஸோ 10 power 2 to the power 3 வரும்பொழுது it is 10 power 6.
into 1 to the power minus 2 வந்து 1 வந்துரும். ஸோ இந்த இது ரிசால்வ் பண்ண என்ன வரும்? It is 10 power 3. ஸோ 6.6 into 10 power minus 11 into 10 power 3. இது ரிசால்வ் பண்ண ஸோ உங்களுக்கு 6.6 into 10 power இங்கே இடத்துல மைனஸ் 11 இருக்கனால -8. இப்போ சிஜிஎஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட்டில் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2 வருது இல்லையா? இதை வந்து அப்படியே நம்ம வந்து சிஜிஎஸ் கன்வெர்ட் பண்ணும்போது டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் பவர் -2 வரும். ஸோ this is the value of the gravitational constant உங்களுக்கு இது என்ன G2 in terms of CGS. Thank you for watching this video. Thank you.